நீங்க இரவும் பகலும் வேதத்தை தியானிச்சீங்கன்னா you will walk like the word of God, you will act like the word of God, you will see like the word of God. அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். வியாதி என்னை ஜெயிக்க முடியாது, பலவீனம் என்னை ஜெயிக்க முடியாது, ஏன்னா எனக்குள் ஒரு ஜீவன் ஓடிக்கொண்டிருக்கு. That same life is inside you and inside me. You are called to be a success. ஏன்னா the spirit of success is inside of you. Hallelujah. வேகமா ஒரு சில காரியங்களை நான் சொல்றேன் பாருங்க. ஓசியாவின் புத்தகம் நேரா போவோம். இந்த ஓசியா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓசியா அப்படின்ற அந்த தீர்க்கதரிசி ஸ்மால் ப்ராஃபட்ஸ்ல வருவார். பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள்லாம் ஏசாயா, எரேமியா, அந்த மாதிரி தானியேல் அந்த மாதிரி வருவாங்க. இந்த ஓசியான்றதெல்லாம் ஸ்மால் ப்ராஃபட்ஸ். ஆனா இந்த ஸ்மால் ப்ராஃபட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய பேரே எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓசியா, யெஷுவா, ஜோஷுவா, இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் என் ரட்சகர் அப்படின்றத குறிக்குது. ரட்சகர், God is my salvation, மீட்பு, ரட்சிப்பு, அதை குறிக்குது. ரட்சிப்பை குறிக்குது. அப்ப ஒவ்வொரு புத்தகங்களும் என்ன செய்யுதுன்னா, இந்த தேவனுடைய அலாதி அன்பு, அவருடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த ஓசியா புத்தகத்துல ஓசியாவின் பெயரை எதை காண்பிக்குதுன்னா, கர்த்தர் நம்முடைய ரட்சகர். ஆமென். Is my salvation. ஆமென். எந்த பிரச்சனையில இருந்தாலும் அவர் உங்களை மீட்கிறவராக இருக்கிறார். இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு லவ் இன்சிடென்ட்ஸ் இருக்கு. என்ன லவ் இன்சிடென்ட்ஸ்னா, இதை படிச்சு நமக்கு பார்க்கிறதுக்கு நேரம் இல்லை, நான் வேகமா சொல்றேன் பாருங்க. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஓசியாவுக்கு முதல் எடுத்தோடனே சொல்றாரு, ஓசியா தீர்க்கதரிசிக்கு என்னங்க முதல் எடுத்தோன்னு ஆண்டவர் சொல்லுவார், போய் வார்த்தையை அறிவி அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஆனா இந்த தீர்க்கதரிசிக்கு சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா, போய் கல்யாணம் பண்ணுன்றாரு. உடனே அவர் சொல்றாரு, சரி கல்யாணம் பண்ணலாமே, இது ஒரு பெரிய டஃப்பான ஜாப் இல்லையே, அஸ் அ ப்ராஃபிட் ஒரு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ட்டு பாக்குறாரு. பார்த்தோன்னே சொல்றாரு, ஒரு சோர ஸ்திரியை கல்யாணம் பண்ணு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹார்லட்டரியில, ஒரு என்ன சொல்ல, விபச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணு. நானா இருந்தேன்னா கேட்டிருப்பேன், இது ஆண்டவரா பிசாசா, யார்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு கேட்டிருப்பேன். பட் ஓசியா போயிட்டு நான் நினைக்கிறேன், போய் ஒரு பொம்பளைகிட்ட கேட்டிருந்திருப்பாரு, விபச்சாரம் பண்ணிட்டு இருக்க பொம்பளைகிட்ட, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு போயிருந்திருக்கும். அடுத்த ஒரு பொம்பளைகிட்ட விபச்சாரம், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு போயிருந்திருக்கும். மூணாவதா ஒரு பொம்பளைகிட்ட போயிருந்தாரு, அந்த அம்மா பேரு கோமேர். அந்த அம்மாட்ட போய் கேட்ட உடனே, ஏன் மூணாவது வருதுன்னு கேட்காதீங்க, நான் உங்களுக்கு கதையா சொல்றேன், அவ்வளவுதான், சரிங்களா? அதெல்லாம் பைபிள்ல போடல. அங்க போனோடனே கோமேர் இருக்கிறாங்க. கோமேர் அம்மாட்ட போய் கேட்கிறாரு, ஆண்டவர் என்னிடத்துல ஒரு விபச்சார ஸ்திரியை கல்யாணம் பண்ணும்படியாய் சொன்னார், நான் 2 பேரை கேட்டேன், யாரும் வரல, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்குவானாரு. அவ சொல்றா, ஓகே வெரி வெல், எனக்கும் பிசினஸ் ரொம்ப டல்லா இருக்கு, வரேன் அப்படின்னு இருப்பா. சரி வா அப்படின்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்ட உடனே கல்யாணம் பண்ணிக்கிறார். கல்யாணம் பண்ண உடனே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றாங்க. ஒரு குழந்தை பிறக்குது. யாரு பிறக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குமாரன் பிறக்கிறான். குமாரன் பிறந்த உடனே அந்த குமாரனுக்கு எஸ்ரேல் என்று பெயரிடுறாங்க. எஸ்ரேல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, the Lord God has planted, தேவன் நட்டார் அப்படின்றது அந்த பெயர். தேவன் நட்டார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வாழ்க்கை இப்ப சமாதானமா போகுது, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்ல போகுது. இப்ப அடுத்த ஒரு குமாரத்தி பிறக்கிறான். குமாரத்தி பிறந்தோடனே ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைக்கு இஸ்ரேல் பேர் வைக்க சொன்னேன், குமாரன். இப்ப குமாரத்தி பிறந்திருக்கு, நீ என்ன பேர் வைனா, லோ ரூகாமா. எல்லாரும் சொல்லுங்க, லோ ருகாமா. வெரி குட், லோ ரூகாமா. ஏன் ரூகாமா அப்படின்ற பேர் சொல்றேன்னா, அதுல ரூ இருக்கு, கா இருக்கு, மா இருக்கு. ரூனா இங்கிலீஷ்ல ஆர், கானா இங்கிலீஷ்ல கே. கேன்ற அந்த ப்ரொனவுன்சியேஷன் வரணும், கே எம், ரூகாமா வருது 3. அதுக்காக தான் சொல்றேன், லோ ருகாமா. லோ அப்படின்னு சொன்னீங்கன்னா எபிரேய பாஷையில என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. ரூகாமானா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரக்கம், மெர்சி. ஆண்டவர் சொல்றாரு, குமாரத்தியை பெத்தெடுத்தனே உன் பிள்ளைக்கு இரக்கம் இல்லைன்னு பேர் வைன்றாரு. நம்ம யாராவது வைப்போமா அப்படி? நம்ம பிளெஸிங், கிரேஸ், மெர்சி அப்படிதான் நம்ம பேர் வைப்போம். இவர் சொல்றாரு நோ மெர்சி அப்படின்றாரு. நம்ம மெர்சின்னு பேர் வைக்கலாம், நோ மெர்சின்னு யாராவது வைப்போமா? வச்சு வந்தாலும் அதுக்கு என்ன பேர்? லோ ரூகாமா அப்படின்னு பேர் வைக்க சொல்ல. சரி வச்சுட்டார், தீர்க்கதரிசியில வச்சுட்டார், லோ ரூகாமா வச்சுட்டார். அடுத்த பிள்ளை, அடுத்த பாத்தீங்கன்னா திருப்பியும் குடும்ப வாழ்க்கை நல்லா போகுது. அடுத்த ஒரு குமாரனை பெற்று இருக்கிறா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு ஒரு பேர் வை, லோ அம்மி அப்படின்னு பேர் வை. நான் அம்மி குலவியை பத்தி பேசல, லோ அம்மி அப்படின்னு பேர் வைன்றாரு. லோனா என்ன அர்த்தம்? நோ. அம்மினா என்ன அர்த்தம்னா ஜனம். நீங்கள் என் ஜனம் இல்லை அப்படின்றத ஆண்டவர் சொல்றாரு. இப்ப இது மூலமா ஒரு தீர்க்க தரிசன செய்தியை சொல்றாரு. இப்ப நடந்த ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. பைபிள்ல இல்ல, ஆனா இதான் நடந்தது. இந்த அம்மா பாக்குறா, இவனோட லைஃப் போர் அடிக்குது அப்படின்ட்டு இந்த அம்மா அவனை விட்டுட்டு இந்த அம்மா பிசினஸ்க்கு போயிடுறா. திருப்பி பிசினஸுக்கு போன உடனே பிசினஸ் ஃபிளரிஷிங்கா இருக்கு. இப்ப
நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பணம் வருது. ஒரு மணி நேரம் 2 மணி இப்ப பணம் அள்ளி குமிக்கிறான். குமிச்ச உடனே வாழ்க்கை தரம் உயருகிறது. இப்ப நல்ல பில்டிங் கட்டிட்டா, வீடு கட்டிட்டா, எல்லாம் ஃபர்னிஷிங் எல்லாம் பக்காவா இருக்கு, லோன் போட்டா, கட்டிட்டா, எல்லாம் பண்ணிட்டா, பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு, நம்ம எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுவோம் நினைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வியாதி வந்துருது. இதெல்லாம் போட்டிருக்கான்னு கேட்காதீங்க, நானா சொல்லிட்டு இருக்கிறேன், அப்படிதான் நடந்திருக்கணும். வியாதி வந்துருச்சு. வியாதி வந்த உடனே என்ன ஆகுது, இவளுடைய உடம்பு என்ன செய்யுது, பலவீனப்பட ஆரம்பிக்கிறது. இவளுடைய தொழிலே உடம்பு வச்சுதான். உடம்பு பலவீனப்பட ஆரம்பிச்சோடனே வியாதி வந்து அது அப்படியே அழகு போக ஆரம்பிச்சிருச்சு, கவர்ச்சி போக ஆரம்பிச்சிருச்சு, கஸ்டமர்ஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இன்கம் குறைஞ்சு போச்சு. இன்கம் இல்லைன்னு ஏற்கனவே சுகமா வாழ்ந்தவளுக்கு இப்ப ஏதாவது வேணும். இப்ப என்ன பண்ணிட்டா, போய் கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டா. கடன் வாங்கி இன்னும் கடனுக்கு மேல கடன் சேர்த்த உடனே கடனை திருப்பி கட்ட முடியல. இப்ப கடன் கொடுத்தவன், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு இந்த காலத்துல வந்து வேற மாதிரி. இந்த காலத்துல கடன் கொடுத்தவன் வாங்கினவனுக்கு அடிமை. நீங்க ஒருவேளை கொடுத்துட்டீங்கன்னா நீங்க தான் அவன் முன்னாடி லோலோன்னு அலையணும். இன்னைக்கு இதெல்லாம் பைபிள்ல போட்டிருக்கு அப்படி, சரிங்களா? அதனால நீங்க இதை வச்சுட்டு இப்ப பாத்துறாதீங்க, கொடுத்துறாதீங்க. அன்னைக்கு கடன் கொடுத்தவன் வந்து கடன் வாங்கினவன் வந்து கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. சோ வந்து என்ன பண்ணாங்க, இந்த பொம்பளை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி கொண்டு போய் அடிமையா நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா அடிமையா கொண்டு போயிருவாங்க, வேற சொத்து சுகம் ஒண்ணு இல்லைன்னா ஆளே பிடிச்சி போயிருவாங்க. கொண்டு போய் சந்தையில நிப்பாட்டிட்டான், விற்கிறதுக்கு நிப்பாட்டிட்டா. ஒரு அரை நிர்வாண கோலத்தோடு கூட அவளை நிறுத்தி ஒரு மாடு ஆடு விற்கிற மாதிரி நிப்பாட்டி ஏலம் விட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்ப ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, அந்த வசனத்தை வாசிப்போம். ஓசியா 3வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து, யார இஸ்ரவேலை குறிச்சு ஒரு அன்பு காகிதம் எழுதுற தேவன் அது சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, அதை காண்பிக்கிறபடி நீ என்ன செய்யணும்ன்றாரு. பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சை ரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான, யோக்கியமா இருந்தவன் நல்லவன் இவன் எனக்கு பயந்து எனக்காக வாழ்கிற அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அந்நிய தேவர்களை மதித்து திராட்சை ரசம் உள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற லவ்வுக்கு ஒப்பாக, அன்புக்கு ஒப்பாக, வாவ் ஆமென், அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியுமான ஒரு ஸ்திரீயை தெரிந்து கொள் என்று சொன்னார். அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 கலம் வாட்கோதுமைக்கும் கொண்டு, அப்படின்னா அவ அடிமையா நிக்கிறா. கோமேர் எங்க நிக்கிறா, அடிமையா நிக்கிறா. நேசரால் கைவிடப்பட்டும் இன்னைக்கு அடிமையா நின்று கொண்டிருக்கா விபச்சாரியமான ஸ்திரீ. ஓசியா நேரா அங்கதான் போறாரு. போனா கோமேர் நின்று கொண்டு இருக்கிறா. பாக்குறாரு, மாட்டிக்கிட்டியா, வா உன்னை என்ன பண்றேன் பாரு. 15 வெள்ளிக்காசை கொடுத்து என்ன பண்ணிட்டாரு, 1.5 கலம் வாட்கோதுமைக்கு வாங்கிட்டாரு. இப்ப நல்லா கவனிங்க, இந்த பொம்பளை இப்ப யாரு இவருக்கு, அடிமை, பொண்டாட்டி கிடையாது, அடிமை. பொண்டாட்டியா இருந்தா ஓடிட்டா. கூட்டிட்டு வந்த உடனே இவர் என்ன சொல்லியிருந்திருக்கணும் தெரியுமா, என்ன தைரியம் இருந்தா என்ன கல்யாணம் பண்ணிட்டு 3 பிள்ளைய பெற்றதுக்கு அப்புறம் விட்டுட்டு ஓடி இருப்ப. நானும் அந்த 3 பிள்ளைங்களையும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா, எவ்வளவு துன்பப்பட்டிருப்போம் தெரியுமா. ஆனா ஒரு அக்கறை இல்லாம நீ போன இல்லை, இன்னைக்கு என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லியிருப்பான். ஒரு காரியம் நல்லா கவனிங்க, ஒரு பொண்டாட்டிய கொன்னா புருஷனுக்கு ஜெயிலு. ஆமாவா இல்லையா? என்னது ஒன்னும் சொல்ல மாட்டேன்றீங்க? ஆமா. இப்பயாவது ஆமா வேகமா சொல்லுங்க. ஏமேன், ஆமா. ஏன்னா பொண்டாட்டிய கொல்றதுக்கு புருஷனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அக்கார்டிங் டு தி லா, இஃப் யூ கில் யூ வில் பி அரெஸ்டட் இமிடியேட்லி, சரிங்களா? ஆனா ஒரு அடிமையை அந்த நாட்களிலே, அடிமைனா அடிமைதான், கொன்னா சட்டத்தின்படி கைது செய்ய முடியாது. அடிமை என்ன வேணாலும் செய்யலாம். You can do whatever you want on the slave. செய்யலாம். ஆனா இப்ப அடிமையா வந்திருக்கிறா, பொண்டாட்டியா வரல, அடிமையா வந்திருக்கிறா. இங்கதான் தேவன் சொல்றாரு, நான் அந்நிய தேவர்களை மதித்து மதுபானத்தை விரும்பி போன இஸ்ரவேல் மேல நான் வைத்திருக்க அன்பை காண்பிக்கும்படியா அவளை கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வந்து இவன் எல்லாம் வெள்ளிக்காசுக்கு வாங்கிட்டான். வாங்கி 3வது வசனம் பாருங்க. அவளை நோக்கி இப்ப என்ன சொல்றான் தெரியுமா, உன்னை என்ன பண்றேன் பாரு, பழி வாங்குறேன் சொல்ல, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேகம் நாள் எனக்காக காத்திரு. நீ காத்திருக்கிறதுக்கு கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும், என்ன நீ விட்டுட்டு போயிட்ட. ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, நானும் உனக்காக நானும் காத்திரு. இதான் கர்த்தர் சொல்றார், I am waiting for you. Amen. நம்ம அவருக்கு வெயிட் பண்றோம், ரைட், ஓகே. நம்ம 1000 தப்பு பண்ணி இருக்கிறோம், அவர் எதுக்கு இங்க வெயிட் பண்ணணும்?
But he's saying, I am waiting for you. You say, I wait for you, Lord. எனக்கு இறங்க காத்திருக்கிறேன். நீ காத்திருமோனே, நான் காத்திருக்க அவசியம் இல்லை. ஆனா அந்த தேவன் சொல்ற, நான் உனக்காக காத்திருக்கிறேன். நீ எனக்காக காத்திரு, நானும் உனக்காக காத்து. What a love பாருங்களேன். That's a love of God. Amen. ரூகாமா அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னேன்? ரூகாமா, mercy. Very good. லோ ரூகாமா தான் நோ மெர்சி. Amen. வீட்டுல மெர்சின்னு யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்க, போய் இன்னைக்கு போய் அவங்கள கூப்பிடுங்க, ரூகாமா அப்படின்னு கூப்பிடுங்க. Amen. ரெக்கேம், இங்கிலீஷ்ல வந்து ரெக்கேம். அவன் சொல்லுவான், என்னடா புதுசா என்னதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரெக்கேம் பாருங்க, ரூகாமா. ஆர் சிஹெச்இ சேர்த்தோம்னா கே எம், 3 எழுத்து தான். எபிரேய பாஷையில 3 எழுத்து இருக்கு பாருங்க. ஒன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி போடலாம்? அது தொணக்காலுக்கு ஒரு கால் இல்லாத மாதிரி ஒரு இப்படி வளைஞ்சிருக்கு. அடுத்தது தொணக்கால திருப்பி போட்ட மாதிரி இருக்கு. இன்னொன்னு டி மாதிரி இருக்கு. இந்த 3 எழுத்து தான். அடுத்த ஸ்லைட் காமிங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த எழுத்து தான் எபிரேய பாஷை வந்து இந்த சைடுல இருந்து இந்த சைடு வரணும். சாரி, உங்களுக்கு முன்னாடி சொல்றேன். இங்க இருந்து இப்படி வாசிட்டே போவோம். ஆனா இங்க வந்து இப்படி வாசிக்கணும். சரிங்களா? ரைட், ஓகே. அங்க இருந்து வாசிக்கணும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரேஷ், ஆர் ரே, ரேஷ், அந்த எழுத்து வந்து ரேஷ். அடுத்தது வந்து கே அப்படின்ற சவுண்ட் கொடுக்கிறது கெட்ன்ற எழுத்து. கெட் எப்படி கேட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கேட் அப்படின்னு சொன்னீங்கன்னா CAT, கேட் அப்படின்னு வருதுன்ற மாதிரி 3 எழுத்து சேர்ந்தது தான் ரெக்கேம், கிருபை, இரக்கம் என்பதற்கு வருது. இந்த ரெக்கேம் எப்பெல்லாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகிற, அந்த மனதுருகுகிறன்னு வரும்பொழுது ரெக்கேம் வருது. ரெக்கேம் மனதுருகுகிற அந்த இரக்கம். ரேஷ், கெட், மெம். இப்ப கிருபைக்கு என்னென்ன வார்த்தை சேர்ந்திருக்கு டக்குன்னு சொல்லுங்க. ரேஷ். எபிரேய பாஷை ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பாஷை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3 எழுத்து சேர்ந்து ஒரு வார்த்தை வரும் பொழுது அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆனா அதே நேரத்தில் ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியே அர்த்தமும் உண்டு. ஒவ்வொரு எழுத்துக்கும். இப்ப கேட்னு சொன்னீங்கன்னா, CAT போட்டீங்கன்னா, கேட்னு போட்டாதான் அர்த்தம் இருக்கு, பூனைன்னு அர்த்தம் இருக்கு. சிக்கு அர்த்தம் இருக்கா? இல்ல. டீக்கு அர்த்தம் இருக்கா? இல்ல. ஏன்னு கூட ஏதாவது ஒரு அர்த்தம் சொல்லலாம். ஆனா எபிரேய பாஷையில ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியா அர்த்தம் இருக்கு. சேரும் பொழுதும் ஒரு அர்த்தம் வருகிறது. அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தத்துக்கு ஒரு வரைபடமும் இருக்கிறது. there is a pictorial ஒரு லாங்குவேஜ். அது படம் இருக்கு. அந்த படத்தை இப்ப காமிக்கிறேன் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன். இது என்ன காமிச்சிருக்கிறேன்? ஒரு தாயோட வயிறை காமிச்சிருக்கிறேன், கர்ப்பப்பை. இந்த கருவறையை, the womb, கரு, அந்த கருவறையை ஊம குறிக்கிற வார்த்தையை சொல்லும் பொழுதெல்லாம் பைபிள்ல என்ன வார்த்தை வருதுன்னா, ரெக்கேம் தான் வருது. மெர்சியா குறிக்கும் பொழுது ரெக்கேம் வருது. கருவறையை குறிக்கும் பொழுது, a pregnant lady, அந்த ஊம குறிக்கும் பொழுது, தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் அப்படின்னு சொல்லும் பொழுது ரெக்கேம் வருது. 2 இடத்துலயும் வருது. அப்ப அந்த ரெக்கேம் என்ன வருது பாருங்க. அந்த வார்த்தையை நான் பிரிச்சு காண்பிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். இதுதான் அந்த ரேஷ். இதனுடைய முதல் எழுத்து பாருங்க, பாதியில ஆரம்பிச்சு இப்படி கோடு மாதிரி வருது. அதுக்கு பக்கத்துல ஒரு படம் இருக்கு பாத்தீங்களா? ரேஷுக்கு பக்கத்துல ஒரு படம் இருக்கு. அந்த படம் என்ன மாதிரி இருக்கு? ஓரளவுக்கு என்ன மாதிரி இருக்கு? ஒரு தலை மாதிரி இருக்கா? இது மாதிரி தலை மாதிரி இருக்குது. ரேஷ். ரைட். நெக்ஸ்ட் ஒன். கெட் அப்படின்னு சொல்லும் பொழுது இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஏணி மாதிரி இருக்குது. ஏணி மாதிரி இருக்குது பாத்தீங்கன்னா, அந்த ஏணி மாதிரி இருக்குது. ஏணியை இப்படி போடுங்களேன், இப்படி திருப்பி போட்டீங்கன்னா அது ஃபென்ஸ். ஆக்சுவலி அது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலியை குறிக்குது. ரேஷ்ன்ற வார்த்தைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய தலை. பிக்டோரியல் லாங்குவேஜ்ல மனுஷனுடைய தலை. கெட்டுன்னு சொன்னீங்கன்னா வேலி, அதை காண்பிக்குது. அடுத்தது மெம்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா, பழைய எழுத்து எப்படி போகுதுன்னா இப்படியே போகுது. இப்படியே போகுது. பாத்தீங்கன்னா தெரியும். அந்த கெட்ல அதனுடைய பழமையான எழுத்துக்கள் போகும்பொழுது அந்த எழுத்து இப்படியே போகுது. அதனுடைய பிக்டோரியல் லாங்குவேஜ். இப்படியே எது போகும்? இப்படியே எது போகும்? வேவ்ஸ். அப்படின்னா என்ன? வேவ்ஸ்னா எது? தண்ணி. தண்ணி தண்ணி இப்படிதான் போகும். சரிங்களா? இப்ப நல்லா கவனிங்க. தலை, வேலி, தண்ணி. நல்லா கவனிங்க. ஒரு தாயின் கருவுல ஒரு குழந்தை இருக்கு. அத சுத்தி கருவறை ஒரு வேலி இருக்கிறது. அதுக்குள்ள ஒரு தண்ணீர் குடம் இருக்கிறது. ரெக்கேம் அப்படின்ற வார்த்தை கருவறையை காமிக்குது. ஆனா அந்த லாங்குவேஜ்ல என்ன சொல்லுதுன்னா, இது எல்லாத்தையும் காண்பிக்குது. அந்த வார்த்தை தான் மெர்சி என்பதை குறிக்கிறது, இரக்கம் என்பதை குறிக்கிறது. இப்ப நீங்க அந்த கிருபைக்குள்ள இருக்கிறீங்க, இரக்கத்துக்குள்ள இருக்கிறீங்கன்னா, இஃப் யூ ஆர், அந்த படத்தை கூட பாத்தீங்கன்னா தெரியும். அந்த வேலி, அந்த தண்ணி, அதுக்குள்ள அந்த குழந்தை இருக்குது. இதுதான் இரக்கத்தை குறிக்குது, மெர்சி.
அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு லோ மெர்சின்னு சொல்லிட்டாரு. ஆனா தேவன் சொல்றாரு, நீங்களாம் அவருடைய இரக்கத்துக்குள்ள இருக்கிறீங்க. நம்ம அவருடைய இரக்கத்துக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவர் அன்பான தேவன், நல்ல தேவன், நம்மை குறித்து மேன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறவர். அவருடைய இரக்கத்துக்குள்ள இருக்கிறோம்னா நான் எங்க தெரியுமா இருக்கிறோம்? அவருடைய தோளில் இல்ல, அவருடைய தலையில இல்ல, எங்கேயும் இல்ல, அவருடைய கருவறையிலே இருக்கிறோம். அவருடைய கருவறையில இருக்கிறோம். ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்றாங்க, அந்த 9 months அந்த பேபிக்கு the safest place in the whole universe எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாயினுடைய கர்ப்பப்பை தானா. அது உருவாவதற்கும் அது பாதுகாப்பாக இருப்பதற்கும் கரெக்டான சீதோஷண நிலைமையில் இருக்கிறதுக்கும் ஏற்ற நேரத்தில் அதுக்கு சாப்பாடு சப்ளை வருவதற்கும் அதற்கு இருக்கக்கூடிய the best place என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாயின் கர்ப்பப்பை தானா. இன்னைக்கு தேவன் நம்மை பெஸ்ட் பிளேஸ்ல வைத்திருக்கிறார். அவருடைய இரக்கத்துக்குள்ள வைத்திருக்கிறார். அவருடைய கருவறையிலே நம்மை மறைத்திருக்கிறார். ஒருவனும் உங்களை தொட முடியாது. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆமென். என் பக்கத்திலே 1000 பேர் விழலாம், என் பக்கத்திலே 10,000 பேர் விழலாம், அது என்ன அணுகாது. ஏன்னா என்ன தொடணும்னா அவர் கருவறையை உடைச்சிட்டு தான் என்னை தொடணும். அதுக்கு தேவன் விட மாட்டார். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்கள் அது 1000 தலைமுறைக்கு தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கிறது. Glory to you Jesus. Hallelujah. Rukama, Rakem, mercy. இரக்கம் நமக்கு உண்டாய் இருக்கிறது. Hallelujah. Thank you Father. Thank you Lord. Thank you Jesus. Oh glory to you Father. நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய கருவறையிலே இருக்கிறீர்கள். You are in his womb. ஆண்டவர் சொல்றார், மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயரலாம், ஆனா என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் ரக்கேம் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் தாயின் கருவறைக்குள்ளே உங்களை வைத்திருக்கிறார். You are in the safest place in the entire universe. நீங்க மதுரையில் இருக்கலாம், மெட்ராஸ்ல இருக்கலாம், கலகம் நிறைந்த ஒரு தீவிரவாத கும்பல் நிறைந்த இடத்திலையும் நீங்க இருக்கலாம், இல்ல வெட்டுக்குத்து நடக்கிற ஒரு இடத்திலையும் நீங்க இருக்கலாம். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு காரியம் தெரிஞ்சுக்கோங்க, you are in the safest place. நீங்க பாதுகாப்பான இடத்துல இருக்கிறீங்க. Wherever you may be, you are in his womb. அவருடைய இரக்கத்திற்குள் இருக்கிறீர்கள். You are in the safest place in the entire universe. நீங்க பயணப்பட்டு போகும்போது நீங்க நினைப்பீங்க, ஓ இப்படி எல்லாம் வேக வேகமா வருது, நிறைய விபத்துகள் நடந்திருக்குது, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிருமோ, யாரோ ஒருத்தர் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். When you drive nowadays you don't feel safe. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பெரிய அரசியல்வாதிக்கு பக்கத்துல black cats போலாம், முன்னாடி black cats போலாம், பின்னாடி போலாம். உனக்கு நான் 1000-10,000 தேவதூதர்களை வைத்திருக்கிறேன். 1000-1000 தேவதூதர்கள் உனக்கு முன்னே பின்னே பக்கத்திலே மேலே கீழே எல்லாம் போய் கொண்டு இருக்கிறார்கள். You are in the safest place. Nothing can touch you, nothing can harm you. ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது. Thank you Lord Jesus.